அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் பை ஒரு நாள் செல், ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி 13 கிட்டத்தட்ட இல்லை ஜனவரி 13 ஜனவரி 17 ஸோ ஒரு நாள் பை செல் ஒரு நாள் பை செல், ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. லாஸ்ட் ஒரு 2-3 hour ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் நேற்று எந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, க்ளோஸுக்கு மேலே, அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டிலோட க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலே ஸோ கண்டிப்பாக பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்துட்டு ஸோ பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா 47,898 ஸோ சப்போர்ட் எடுத்துட்டு மேலே கேப் அப்ல ஓப்பன் ஆனது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு நாம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டி 50 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 23,265 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் நிஃப்டி 50ல இருக்கு. ஸோ இதை எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, அதாவது சென்செக்ஸை தவிர எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2,909 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவ் ஜோனில் 2,311, டிக்ளைன்ஸில் 528, ஸோ அன்சேஞ்சு 70. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் சைடு அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 times ஒரு பாசிட்டிவ் சைடு அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் 52 week ஹை 14 ஸ்டாக்ஸும், ஸோ 52 week லோவில் பார்த்தீங்கன்னா 98 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதை கவனிக்க வேண்டியது. ஏன்னா நேற்று 528 ஸ்டாக்ஸ் லோல இருந்திருக்கு. ஸோ இப்போ வெறும் 98 ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு லோல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 450 ஸ்டாக்ஸுக்கு மேல லோவை டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் மேல வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. நேற்று 528 ஸ்டாக்ஸோ 500 சம்திங் ஸ்டாக்ஸ் 52 week லோல கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி தான் நேற்று டேட்டாஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு டேட்டால 98 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் 52 week லோல இருக்கு. அப்படின்னா ஸோ 450 ஸ்டாக்ஸ் பக்கம் அந்த லோவை டச் பண்ணிட்டு ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் சொல்லுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல கொஞ்சம் ரெக்கவரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 212 ஸ்டாக்ஸும், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 83 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யூனியன் பட்ஜெட்டுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. ஸோ இன்னும் இந்த தடவை ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூனியன் பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் கிடையாது, சாட்டர்டேங்கிறனால. ஸோ மார்க்கெட் கிடையாது. மேபி நமக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நாளைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரைடே ஹோல்டு பண்ண தான் பார்ப்பாங்க. ஒரு புட் ஆப்ஷனையும் சரி கால் ஆப்ஷனையும் சரி ஹோல்டு பண்ண பார்ப்பாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா மண்டே எந்த எக்ஸ்பைரியுமே கிடையாது. சென்செக்ஸ் தான் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி. இப்போ லாஸ்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஒரு லாஸ்ட் ஒரு 2 வருஷமா ஒரு ஃபின் நிஃப்டி இல்லை மிட் கேப் நிஃப்டி கரெக்டாக எக்ஸ்பைரி அன்னைக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல போட்டு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ நம்ம பை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஏறி இறங்குறப்போ ஸோ 2 பக்கமும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா சாட்டர்டே வருது, ஃப்ரைடே மேபி நம்ம ஹோல்டு பண்றது இருந்தால் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னா மண்டே போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி அடுத்தது என்ன நடக்கும்னா கண்டிப்பாக பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கேண்டிலோட ஹை தான் போட்டிருந்தோம். ஸோ இப்போ இந்த கேண்டிலோட ஹை நான் வச்சிருக்கேன் 49,648. ஸோ இது என்ன சார்ட் பேட்டர்ன்ல ஒரு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க இருந்து ஸோ இந்த நெக்லைன் ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஒரு 2 days பார்க்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணலை, ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக ட்ரா பண்ணி காட்டினேன் ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ இதுதான் நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் 49,648 வரைக்கும் ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் ஆனது அப்படின்னா ஸோ அகைன் அடுத்த டார்கெட் 52,000 51,700 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இது லாஸ்ட் வீக்கே ஏன் அந்த மாதிரி புட் ஆப்ஷன் சைடு தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகல. இவ்வளவு தூரம் தான் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருந்தது. இந்த சப்போர்ட்
பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மேலே வந்துட்டு இருக்கு. இந்த நெக்லைனும் பிரேக் பண்ணா ஸோ இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும். ஸோ அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த 2 நாள் என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ நாம வந்து அதை முடிவு பண்ணிக்கலாம். பட் நாளைக்கு வந்து ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். ஒரு கேப் அப் விழுந்து இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 49,648 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 23,265. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டியோட அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரா பண்ணி காட்டணும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்னை ஃபின் நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. இன்னும் பேங்க் நிஃப்டியில் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகலை. ஸோ மிட் கேப் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அது ஒரு நார்மல் பை அண்ட் செல் மார்க்கெட் தான். ஸோ சென்செக்ஸ் பேங்க் சேம் தான். ஸோ பட் நெக்லைனை வந்து இப்போதைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா ஸோ ஃபின் நிஃப்டி வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இதோட டார்கெட் வந்து ஸோ அகைன் வந்து இந்த ஹை ஒரு 24,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன். ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 49,293, பிவோட் பாயிண்ட் வந்து 49,071, சப்போர்ட் வந்து 48,943. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 49,199, லோ வந்து 48,849, ஓப்பன் வந்து 48,997, க்ளோஸ் வந்து 49,165. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி மேலே கொண்டு போய் க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஹையா பிரேக் பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹை வந்து 49,199, ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனாலோ இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆனாலோ ஸோ ஹையா பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் 40 இந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். 49,648 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடம் தான் மேபி ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆகும். 49,648 வரைக்கும் நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு அதுக்கே டைம் சரியா போயிடும். ஏன்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால நம்ம ஹையா பிரேக் பண்ணா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைடு வந்து எய்ம் பண்ணலாம். அப்படி இல்லாம பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனா இந்த பிவோட் வந்தா 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம இந்த ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் இந்த பை சைடு கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். ஸோ மற்றபடி வந்து நம்ம எந்த கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபாலோ பண்ண செல் சைடு வேணாம். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு சொல்றேன், செல் சைடு வந்து வேணாம். இப்போதைக்கு பை சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ நம்ம ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கண்டிஷன். ஸோ நிஃப்டி 50 எல்லாமே ஹையா பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா பை போகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி அதே மாதிரி தான். ஃபின் நிஃப்டி ஒரு 90% வந்து பாசிபிலிட்டிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பேட்டர்ன் நான் ட்ரா கூட ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன் ட்ரா பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 14 வீடியோஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு ஸோ எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான் தமிழில் ஈஸியாக வந்து புரியுற மாதிரி. ஸோ எந்தெந்த டூல்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம், ஸோ 21 டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் வீடியோஸ். உங்களுக்கு வீடியோஸோட லிங்க் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஸோ எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்ப சொன்னால் அனுப்புகிறேன். அனுப்பிட்டு நீங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இது பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டியும் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் ஆகுறப்ப ஸோ கண்டிப்பாக வந்து அகைன் இந்த எண்டு வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது M&M ஸ்டாக்ஸ். ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட். ஸோ M&M பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் பிரேக் அவுட், அதாவது ஸ்லைடில் ஒரு சேனல் கிரியேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த சேனல் பிரேக் அவுட் நேற்றே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதை அதை பேஸ் பண்ணி பை தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பை சைடு வந்து M&Mல வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளோ தூரம் செல்லிங்கில் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல செல்லிங்கில் இருந்தது.
ஸோ அகைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே தான் வருது. இதோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் இதை ஸ்விங்குக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேல ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் பை சைடு வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11,544 ரூபாயில ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் தான். பட் இன்ட்ராடேல அதிகமாக நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாம் சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஒரு கேஷ் மார்க்கெட்டுக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து இப்படிதான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் வந்து 11,800. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ 2 days இருக்கு டைம். இன்னொன்று யூனியன் பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 days இருக்கு. ஸோ யூனியன் பட்ஜெட்டுங்கிறோம், அந்த பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும். அதாவது ரொம்ப எதிர்பார்த்தோன்னா ரொம்ப டம்மியாக வந்து முடிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். பட் நார்மலாக மார்க்கெட் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ பேட்டர்ன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் நியூஸ் எல்லாம் வச்சு ஓரளவு நார்மலாக ஹேண்டில் பண்ணலாம். பட் ஒரு என்ன சொல்லணும், ஹோல்டிங் பர்பஸ் அப்படின்னா ஸோ இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிறப்ப என்ன சொல்லியிருந்தாலும் ஒரு புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட்டை டபுள் பாட்டம் எடுத்துட்டு ஸோ அகைன் வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்கு. பார்க்கலாம், நான் ஏதாவது ஐடியா இருந்தால் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.